அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே யம்மி அண்ட் ஈஸியான ட்ரீம் கேக் எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம். இந்த கிச்சன் ஸ்டிக்கர் இருக்குது இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சு இது மாற்றணுன்ட்டு. ஒரு வழி இன்றைக்கி தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கேன். இது முதல் முறையாக அன்றைக்கி லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணது, அது அப்படியே ஒட்டிக்கிச்சு. ஸ்டிக்கர் பிஞ்சு போச்சு. ஆனால் அந்த கம்மு மட்டும் ரொம்ப நல்லா கம்மாக இருந்திருக்கு போல், அது எடுக்கவே முடியலை. அப்புறம் இவங்கள்ட்ட சொல்லி தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இருந்தாலும் மொத்தத்தையும் எங்களால் எடுக்க முடியல. லாஸ்ட் டைம் போல் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயே அப்படியே ஒட்டி விட்டுட்டோம். கத்தியெல்லாம் வச்சு எப்படியெல்லாம் எடுத்து பார்த்தோம். ஓரளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சது எங்களால், அதுக்கு மேலே எடுக்க முடியலை. ஆனால் அந்த ஸ்டிக்கர் பிரிக்கும் போது பயங்கரமான ஸ்மெல்லு, சுத்தமாக சமாளிக்க முடியல, அவ்வளோ ஸ்மெல்லு. என்ன தான் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சாலுமே அது தண்ணி எங்கேயாவது ஸ்டிக்கரில் ஓட்டை இருந்ததுன்னா உள்ளே போயிடும் இல்லையா, அது ஒரு மாதிரியாக தான் இருந்தது. திருப்பி ஒட்ட வேணான்னு பார்த்தாலுமே இந்த திண்டு வந்துட்டு தண்ணி ஏதாவது பொங்கி ஊற்றுச்சு, ஏதாவது கொட்டுச்சுன்னா சல்லுன்னு கீழே வந்துடுது. ஸோ வேறு வழியே இல்லை, ஒட்டி தான் ஆகணும்னு சொல்லி நான் ஒட்டி வச்சுட்டேன். இந்த ஸ்டிக்கரு நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். லாஸ்ட்டாக ஒரு மொத்தமாக எல்லா கிச்சன் ப்ராடக்ட்ஸும் நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கல, இதையுமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இதோட லிங்க்குமே நான் அதிலே கொடுத்துருப்பேன். இப்போ யாருக்காவது வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் வேணால் கேளுங்க, நான் கொடுக்குறேன். ஆனால் இது நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஸ்டிக்கரை விட கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அப்படியே டைரெக்டாக அதில் ஒட்டாமல் அந்த சும்மா டேப் போட்டு லைட்டாக அந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் அது எடுத்துகிட்டு ஒட்டுறது ரொம்ப கஷ்டம். அது பாதி வரைக்கும் வந்து வீணாக போயிடுச்சு. அது ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு ஒட்டும்போது ஒட்ட முடியலை எங்களால். கம்மு ரொம்ப டைட்டாக இருக்குது, ஆனால் ஸ்டிக்கர் ரொம்ப தின்னாக இருக்கிறதால அப்படியே ஒட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வாங்குறீங்கன்னா நல்லா ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. ஸ்டிக்கரை சுத்தமாக பிரிக்கவே முடியல, நல்லா பிடிச்சி என்னை திட்டிகிட்டு தான் இருந்தாங்க. எதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கரை தான் ஒட்டுட்டு எடுக்க முடியல, எதுக்கு சும்மா இதை ஒட்டிகிட்ருக்குறேன்னு. ஆனால் கிச்சனில் வேலை பார்க்குற நம்மளுக்கு தானே தெரியும் நம்மளுக்கு எது வசதியாக இருக்கும்ன்ட்டு. இது இருக்கிறதால நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏதாவது பொங்கி ஊற்றுதுன்னா சல்லுண்டு எனக்கு கீழே வலியாமல் எனக்கு நல்லா இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒட்டிட்டேன். ஆனால் லாஸ்ட்டாக பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தான் இருந்தது. இந்த மாதிரி நம்மளோட இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வச்சாச்சு, இந்த பட்டர் பாக்ஸ் எல்லாமே வச்சுட்டு பார்க்கல நல்லா அழகாக இருந்தது. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடுவோம். நல்லா ஒரு க்ளீனான ஒரு தண்ணி எதுவுமே இல்லாத ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சரியாக 2 1/4 கிலோ அளவில் ட்ரீம் கேக் செய்கிறதுக்கான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸான முட்டை எடுத்து அது நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம பீட்டர் தான் யூஸ் பண்ணணுன்ட்டுலாம் கிடையாது. சும்மா நம்ம விஸ்க் வச்சு நல்லா நம்ம கலந்துட்டு அப்படியே கூட செய்யலாம். நான் இன்றைக்கி சும்மா லைட்டாக ரொம்ப ஓவரெல்லாம் நான் பீட் பண்ணல. இந்த குட்டி பீட்டர் இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் நான் எல்லாத்தையும் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் பீட்டர் எதுவுமே இல்லாமல், அவன் ஓடிஜி எதுவுமே இல்லாமல் கேக் எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே இன்ஷால்லா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். யாருக்காவது தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவுமே செஞ்சிடலாம். இந்த மாதிரி சும்மா லைட்டாக ஒரே வாட்டி மட்டும் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் முட்டையை. இந்த பீட்டருமே நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஜுபேக் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இது. நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் ஹீட் ஆயிடுது அந்த மிஷின் மேலெல்லாம், இந்த பீட்டர் மேலெல்லாம். அதனால் க்ரீமில் நான் இதில் பீட் பண்ணுறதில்ல. சும்மா இந்த மாதிரி முட்டை பீட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி மட்டும் நான் வச்சுக்கிறேன். அப்புறம் பட்டர் பீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். க்ரீமுக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே ஹீட் ஆகிறதால க்ரீம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா திக்காக நல்லா ஸ்டிஃபாக நம்மளால் பீட் பண்ணி எடுக்க முடியலை. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக கலந்து எடுத்துக்கலாம். முட்டை, எண்ணெய், அப்புறமா வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு நல்ல ட்ரையான ஒரு பெரிய பவுலில் ஒரு 1/4 கப்பு கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை எடுத்துக்கலாம். நான் இது எதுவுமே கிராம் மெஷர்மெண்ட்டில் அளந்தெல்லாம் நான் எடுக்கலை. சும்மா அப்படியே தான் நான் 1/4 கப்பு, அப்புறமா கூடவா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குத்து மதிப்பாக இந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு மீடியம் சைஸ் கிளாஸ் எடுத்து அந்த மாதிரி கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடருமே எந்த பவுடர் யூஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. நான் சாக்கோ வில்லி தான் யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. ப்ரௌனி எல்லாத்துக்குமே நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன், அப்படி இல்லைன்னா பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன், ஏதாவது ஒன்று, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பேக்கிங் பவுடர் வந்துட்டு வெறும் அந்த 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
அவ்வளோதான். இது தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த முட்டை நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பொடி பண்ண சர்க்கரை. இது எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் பீட் பண்ணி வைக்கணும். ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இது சடனாக எனக்கு ஆர்டர் வந்ததுனால நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணதால் நான் மறந்து போய் தான் கேப் விட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் மாவு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அளந்து வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி முட்டை சர்க்கரை எல்லாத்தையும் நீங்கள் கையாகவே நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. முட்டையை ஃபஸ்ட்டு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரையை பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆயில் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. இருந்தாலும் எப்படி வேணாலும் செய்யலாம், நம்ம இஷ்டம் தானே, நல்லா தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா இது லைட்டாக இந்த மாதிரி ஒரே வாட்டி மட்டும் நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். முட்டையும் சர்க்கரையும் நல்லா ஒன்றா நம்ம கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அளந்து வச்சுருந்த மாவை லைட்டாக ஒரே வாட்டி மட்டும் நம்ம ஜலிச்சு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மாவையுமே இந்த முட்டை கலவை கூட லைட்டாக ஒரே வாட்டி மட்டும் நம்ம கலந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி பீட்டர் வச்சு தான் பண்ணணுன்ட்டு இல்லை, சும்மா ஒரே ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா ஒரு விஸ்க் வச்சு கூட நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். நான் சும்மா இந்த பீட்டர் யூஸ் பண்ணாமல் இருக்குதுன்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு நான் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபைனலாக இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான பால், அப்படி இல்லைன்னா லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கான பேஸ் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் ஆன அவனில் இல்லைன்னா கொஞ்சமாக நம்ம ஆல்ரெடி நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த பாத்திரத்துலேயும் நம்ம ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் டாப்பில் எப்படி செய்கிறதுன்ட்டு ரீசெண்டாக நிறைய பேர் கேட்குறீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஒரு பெரிய குக்கர் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய பிரியாணி பாட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இந்த ஓடிஜிலாம் ப்ரீஹீட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சிம்மில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் வைக்கிறதா இருந்தாக்கா மேலே ஒரு தம் எஃபெக்டில் இன்னொரு பாட்டை நம்ம லைட்டாக நம்ம சூடு பண்ணிவிட்டு வைக்கும்போது சீக்கிரமாகவே நம்மளுக்கு பேக்காகி வந்துடும். நான் அதை பற்றி டீட்டெயில்டாக நான் வீடியோவுமே போட்டிருக்கேன், யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக நிறைய பேர் அதை பற்றியுமே என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டுட்ருக்குறாங்க, ஸ்டவ் டாப்பில் எப்படி செய்யணும், குக்கி எப்படி செய்யணும் அப்படின்லாம். குக்கி, முட்டை மிட்டாய், ப்ரௌனி, கேக் எல்லாத்துக்குமே அதே ப்ரொசீஜர் தான். டைமிங் மட்டும் நம்மளுக்கு முன்ன பின்ன மாறும், அதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பவுல் மாதிரி இருக்கிற அந்த கேக் டின்னில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா பட்டர் தடவிட்டு அதில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி கீழே தட்டிட்டு அதில் நம்ம இந்த கேக் பேட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த ஓடிஜியில் நம்ம ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சரியாக ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் 180 டிகிரியில். நம்மளோட இந்த குட்டி ஓடிஜியில் தான் இப்போ நான் இதை வச்சு எடுக்கிறேன். இதில் நான் சரியாக ஒரு 1/2 கிலோ அளவில் ப்ரௌனி பேக் பண்ணி எடுப்பேன் இந்த சின்ன ஓடிஜியில். அதுக்கு மேலே கூட வைக்கலாம், ஆனால் அந்த டின்னு வந்துட்டு கண்ணாடி வரைக்கும் வரும், அதனால் அது ரிஸ்க்குன்னு சொல்லிவிட்டு நான் 1/2 kg மட்டும்தான் வச்சு எடுப்பேன். இதில் அந்த டாப் அண்ட் பாட்டம் ரோட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அதுவே ஆட்டோ ஃபங்க்ஷன் போல் அதுவே ரெடியாகி வந்துடும். அடுத்ததாக நம்மளோட சாக்லேட் கனாஷ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக இந்த டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன், டார்க் காம்பவுண்டு. அதில் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், நல்லா சூடான தண்ணியை சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் சூடான திக்கான பாலுமே சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக சூடு பண்ணி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா விப்பிங் க்ரீம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இது லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கையில் நல்லாவே வந்தது, அதனால தான் நான் சரி வீடியோவில் ஷேர் பண்ணால் யாருக்காவது யூஸ் ஆகலாமேன்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன். இது என்னோடய ஓன் ஐடியா கிடையாது, இது நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன், ஒரு இங்கிலீஷ் சேனலில் பார்த்தேன். சேனல் நேம் டக்குன்னு ஞாபகம் வரல, அது நான் முடிஞ்சதுன்னா நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அவங்க கனாஷ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க, தண்ணியை வந்துட்டு இந்த டபுள் பாயில் பண்ணி காமிச்சிருந்தாங்க. நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லாவே வந்தது. பயப்படாமல் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராகவே வந்தது. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் குட்டி பசங்களாம் கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா நம்மள்ட்ட ரொம்ப கொஞ்சம் பார்கெயின் பண்ணி ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம்னா நம்ம இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நல்லா டேஸ்ட் வைஸுமே நம்மளுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது, ஏன்னா ஃப்ரெஷ் க்ரீமு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகிறது கஷ்டம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு அந்த கேப்லேயே நம்மளோட கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்லா புஸ்ஸுன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த கேக் நல்லாவே ஆறிடட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியாக ஒரு 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது இந்த ட்ரொப்போலைட்டோடைய அந்த கம்பெனி தான். நல்லா இருக்குது. இந்த மாதிரி விப்பிங் க்ரீம்லாம் நீங்கள் பீட் பண்ணையில் இந்த பீட்டரோட அந்த இது இருக்குல்ல, கம்பி இருக்குல்ல, அது கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் இல்லைனா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு சீக்கிரமாகவே பீட் ஆகி வந்துடுது. நல்லா க்ரீம் ஆகிட்டு நம்மளுக்கு கிடச்சிருது. நல்லா திக்காக இது பீட் ஆகி வரத்துக்கு சரியாக ஒரு 3 நிமிஷம் கிட்டே எனக்கு எடுத்தது. அவ்வளோதான். நமக்கு தேவையான அளவுக்கு நல்லாவே இதை நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா க்ரீம் நல்லா திக்காயிருச்சு. ஆனால் ஓவர் திக் ஆகலை. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட் கனாஷ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஒரு பாதி அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இந்த கனாஷை இதில் சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீமை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கலாம். நம்ம கேக்கெல்லாம் அசம்பிள் பண்ணுற டைமில் நம்ம எடுத்தால் போதும். லாஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்மளோட மில்க் சாக்லேட்டை நம்ம இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ணி நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப்பு கிட்ட எடுத்திருக்கேன். 1/4 கப்புலேருந்து 1/2 கப் வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மில்க் சாக்லேட் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம ஆயில் பட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் சும்மா கூட நம்ம டபுள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா, நம்ம ஃபைனலாக நம்ம ட்ரீம் கேக் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அதை இந்த சாக்லேட்டை உடச்சி தான் அவங்க உள்ளேருந்து எடுக்கிறது போல் இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாக்லேட். சும்மாவே நம்ம சாக்லேட் நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோம்னா. ஸோ நம்ம இது சேல்ஸ்க்குன்னு பண்ணுறதால இந்த மாதிரி செய்யும்போது நல்லா ஈஸியாகவுமே அது உடைக்க வரும். சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையுமே நம்ம அசம்பிள் பண்ணுற வேலை தான். நாம் மற்ற க்ரீம் கனாஷ் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்குள்ள நம்மளோட சாக்லேட் கேக்குமே நல்லா சூப்பராக நம்மளுக்கு ஆறி வந்துடுச்சு. இப்போ இதை டீமோல்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக இந்த மாதிரி ஓரத்துலேருந்து இந்த மாதிரி நீம்பி விட்டு எடுத்தாலே அழகாக வந்துடும். லைட்டாக இந்த மாதிரி ஒரு 2-3 தட்டு தட்டினீங்கன்னா அழகாக வந்துடும். இதுக்கு நான் அந்த பட்டர் பேப்பர் எதுவுமே வைக்கல பாருங்கள். சூப்பராக எடுக்க வந்துடுச்சு. நல்லா சூப்பர் ஸ்பாஞ்சாக நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேக் எல்லாத்தையுமே நம்ம நல்லா உதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே நம்ம டைரெக்டாக அப்படியே வைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி கேக்கை நல்லா நம்ம குட்டி குட்டி பீஸாக நம்ம நல்லா உதிரி பண்ணி வைக்கையில் அது சுகர் சிரப்லேயுமே நல்லா சோக் ஆகிட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். டைரெக்டாக வைக்காமல் இந்த மாதிரி நீங்களுமே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சுருக்கிற அந்த கேக்கோட வெயிட் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். நாம் ரெடி பண்ணியிருந்த அந்த குட்டி பேட்ச் சாக்லேட் கேக் சரியாக அரௌண்ட் ஒரு 140 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. கேக்கை சோக் பண்ணுறதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பொடி பண்ண சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கலந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயராக நம்மளோட சாக்லேட் ஸ்பாஞ்ச் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி இல்லைனா ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம இதை டெலிவர் பண்ண போகிறோம். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த கேக் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆயிரும். ஸோ நல்லா சதன்ட்டு நல்லா சுகர் சிரப் நல்லா தாராளமாக சேர்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு போய் கொடுக்குற வரைக்குமே நல்லா ஈரப்பதத்தோடு நல்லாயிருக்கும். அவங்க சாப்பிடல நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப ஒரேடியாக ஊற்றி விட்டுறாமல் கொஞ்சம் அது தண்ணி நல்லா நனையிற அளவுக்கு வச்சு நீங்கள் சரியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ட்ரையாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த குட்டி கப் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 1/4 கிலோ அளவில் சரியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய கப்பில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான பாக்ஸ்லலாம் நம்ம கொடுக்கையில் நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா பார்வையாக நல்லா அழகாக இருக்கும். எனக்கு இந்த பாக்ஸ் ஒன்று தான் கிடச்சிது. இந்த குட்டியாக ஒயிட் கலர் பாக்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். 1/4 கிலோ அளவு கொடுக்கறதுக்கு எனக்கு சரியாகவுமே இருக்குது.
இப்போ செகண்ட் லேயராக நம்மளோட விப்பிங் க்ரீம் நம்ம சேர்த்துடலாம். விப்பிங் க்ரீமை நம்ம சாக்லேட் கனாஷோட நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு. இப்போ இதுக்கு மேலே நல்லா அழகாக இந்த மாதிரி ஒரு லேயர் அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இது சும்மா கரண்டியால் அப்படியே கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக பாக்ஸில் நம்ம போடையில் நல்லா இந்த மாதிரி பைப்பிங் பேக்லலாம் போட்டு போடையில் நம்மளுக்கு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக அழகாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் செய்கிறேன். இந்த குட்டி டீன்லேயுமே இந்த குட்டி பாக்ஸ்லேயுமே இதே போல் நான் ஒரு லேயர் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. கஸ்டமர் நம்மள்ட்ட நல்ல சாக்லேட்டியாக இருந்தால் பரவாயில்ல, நல்லா தாராளமாக செஞ்சு கொடுங்கன்னு கேட்டால் நல்ல க்ரீம்லாம் நல்லா அதிகமாகவே நம்ம வச்சு கொடுக்கலாம். இல்லை சரியாக இந்த மாதிரி 1/4 கிலோ அளவில் தான் வேணும், இவ்வளோ தான் வேணும்னு சொன்னாங்கன்னா சும்மா ஒரு லேயர் மட்டும் சேருங்க, அதுவே போதும். இப்போ நம்மளோட இந்த சாக்லேட் க்ரீமுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம சாக்கோ சிப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாக்கோ சிப் வந்துட்டு சும்மா நம்ம சிம்பிளாக நம்ம அழகாக ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா, இந்த கனாஷ் இருக்கு இல்லையா, சாக்லேட் கனாஷு, அதில் கொஞ்சமாக நட்ஸ் எல்லாமே ரோஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணி அந்த மாதிரி கூட செய்வாங்க. அது கொஞ்சம் பெரிய வேலை. இந்த மாதிரி செஞ்சாலே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ பெருசாக நம்ம செஞ்சிட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவுமே வேலை முடிஞ்சிடும். இல்லை நட்ஸ் தான் வேணும்னு கேட்டாங்கன்னா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேணால் இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 பாக்ஸ்லையுமே நல்லா தாராளமாகவே நான் சாக்கோ சிப் ஆட் பண்ணிக்கிட்டேன். க்ரீம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 20 நிமிஷம் கிட்ட நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அந்த க்ரீம் நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கனாஷ் சேர்த்துக்கலாம். இந்த சாக்லேட் கனாஷ் மட்டும் தப்பி தவறி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. ஏன்னா ரொம்ப ஓவர் திக்காயிரும். நம்ம இது சாக்லேட் கனாஷ் நம்ம தண்ணியில் தானே ரெடி பண்ணுறோம், அதனால் ரொம்ப ஓவர் திக்காயிருது. இதே நம்ம ஃப்ரெஷ் க்ரீமில் செய்கிறோம், இல்லைனா இந்த விப்பிங் க்ரீம் மில்க்லலாம் நம்ம செய்கிறோன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ஓவர் திக்காக ஆக மாட்டேங்குது கொஞ்ச நேரத்தில். இது நம்ம தண்ணியில் செய்கிறதால செம்ம திக்காயிருது, ரொம்ப திக்காயிருது. அந்த கேக்குக்கு மேலே டிசைன் போடுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு திக்னஸ் வந்துடுது. ஸோ நீங்கள் வெளியில் வச்சுருந்தே நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் கனாஷை லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இந்த கனாஷை நம்ம இதில் செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சும்மா ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும். இது நல்லா சீக்கிரமாகவே நம்மளுக்கு திக்காகி வந்துடும். நான் சும்மா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா திக்கான லேயராக இருக்குதுன்ட்டு. இப்போ ஃபைனலாக இதுக்கு மேலே நம்ம மில்க் சாக்லேட்டுமே நம்ம லேயர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவர் திக்காக கொடுத்துடாம லைட்டாக ஒரே ஒரு லேயர் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க. கடைசியாக மேலே அந்த பாக்ஸில் சுற்றி இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா செட் ஆனதுக்கப்புறமா சாக்லேட்லாம் அப்படியே ஒரு மாதிரி அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. சாக்லேட் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 1/4 ஹவருக்கு நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு செட் ஆயிருச்சு. ஃபைனலாக இது மேலே நம்ம கொஞ்சமாக கொக்கோ பவுடர் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடரு மற்ற லேயர்ஸ் மாதிரி நம்ம ரொம்ப ஹெவியாக வச்சிட வேண்டாம். சும்மா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா அழகாக ஒரு மைல்டான ஒரு லேயர் கிடச்சிரும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக எம்மியான ட்ரீம் கேக் எப்படி செய்கிறது சொல்லி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம சேனல் ஹோம்மேட் வைப்ஸை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வெயிட் எல்லாமே எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். இந்த கொஞ்சம் நம்ம க்ரீம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் இல்லையா, அது அரௌண்ட் ஒரு 360 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. நான் கரெக்டாக அந்த வெயிட்டுக்கு ஏற்றது போல் நான் ரேட் சொல்லிடுவேன். அதே போல் இந்த குட்டி பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அரௌண்ட் ஒரு 260 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.